ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். உங்களுடன் உங்கள் தீரா. இன்னைக்கு நாம ஃபாலோயிங் இன்டு யூவோட தேர்ட் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். எபிசோட் ஸ்டார்டிங்கில் லூனாவை தான் காட்டுறாங்க. அவளோட ஹெட்செட்டை மாட்டிக்கிட்டு வார்ம் அப்லாம் பண்ணிட்டு ரேஸ்க்கு ரெடியாக, அதே நேரம் இங்கே டூவனும் வார்ம் அப் பண்ண. இப்போ ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் அந்த மலையை ஏற ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ரெண்டு பேருமே அவங்களோட ஃபுல் எஃபர்ட்ஸையும் போட்டு அந்த மலையை ஏறிட்டு இருக்க. லூனா தான் ஃபர்ஸ்ட் மலை உச்சியை ரீச் பண்ணியிருப்பா. இப்படி இருக்க செகண்டாக வர டுவன் டயர்டாகி அங்கேயே படுத்துடுறான். அவனை எழுப்பி விட்டுட்டு கூடவே அவனுக்கு சாப்பிட ஸ்நாக்ஸும் வாங்கி தரா. அதை சாப்பிட்ற டுவன் எதையோ யோசிச்சுட்டு இருக்க. லூனா அவன்கிட்ட என்ன யோசிக்கிறேன்னு கேட்க, அதுக்கு அவன், இன்னும் கொஞ்ச நாளில் ஸ்போர்ட்ஸ் டே வந்துடும், நான் அதில் வின் பண்ணி உங்கள் டீமில் ஜாயின் பண்ணிடுவேன்னு சொல்ல, நீ வின் பண்ணிடுவேன்னு அவ்வளோ கான்ஃபிடென்ஸாக இருக்கியா, பரவாயில்லையே அப்படின்னு சொல்கிறா. இப்படி இவங்க பேசிட்டே இருக்கிறப்பயே அங்கே ஊசி வந்துடுறான். இப்போ லூனாவும் ஊசியும் அங்கேருந்து அவங்க ரூமுக்கு கிளம்ப, டுவன் லூனாவை மட்டும் நீங்கள் எங்களோட தான் தங்கணும்னு கூட கூட்டிகிட்டு வந்துடுறான். ஸ்டூடெண்ட்ஸோட இருக்கிற லூனாவுக்கு போர் அடிக்கவே அவ ஊசிக்கு கால் பண்ணி பேசிட்டு இருக்கா. இவங்க ரெண்டு பேரும் ஜாலியாக ஃபோனில் பேசிட்டு இருக்கிறத பார்த்து கடுப்பாகிற டுவன் அங்கேருந்து போயிடுறான். இப்போ எல்லாரும் ஒன்றா உட்காந்து சின்னதாக ஒரு கேம் விளையாடுறாங்க. அதில் ஃபஸ்ட்டு ஒருத்தன் எனக்கு இது வரைக்கும் கேர்ள் ஃப்ரெண்டே இருந்ததில்லைன்னு சொல்கிறான். இப்போ யார் யாருக்கு அவன் சொன்ன மாதிரி கேர்ள் ஃப்ரெண்டு இல்லையோ அவங்கெல்லாம் அவங்களோட ஃபிங்கரை ஃபோல்ட் பண்ணணும். இப்போ டுவன் லூனாவோட ஃபிங்கர் ஃபோல்ட் பண்ணாமல் இருக்கிறத பார்த்து டென்ஷன் ஆகி, கோச் உங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்னு கேட்க, அவள் கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லைன்னு தானே சொன்னா, எனக்கு நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்களேன்னு சொல்ல, இப்போ அடுத்த ஸ்டூடெண்ட் இது வரைக்கும் நான் ரிலேஷன்ஷிப்பில் இருந்ததில்லைன்னு சொல்கிறான். இதுக்கும் டுவன் அவன் ஃபிங்கரை ஃபோல்ட் பண்ணுறான். பட் லூனா பண்ணலை. இப்போ அடுத்த ஸ்டூடெண்ட் இது வரைக்கும் நான் யார்கிட்டையும் லவ் கன்ஃபஸ் பண்ணதில்லைன்னு சொல்ல, அதுக்கும் டுவன் ஃபிங்கரை ஃபோல்ட் பண்ணுறான். பட் லூனா ஃபோல்ட் பண்ணலை. அதையெல்லாம் டுவன் நோட் பண்ணுறான். அதே நேரம் டுவனை இந்த ஷீயிங் பொண்ணு நோட் பண்ணுறா. இப்படி இருக்க மறுபடியும் ஊசியக்கிட்ட இருந்து கால் வர லூனா அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுறா. இப்போ அப்படியே ஈவினிங்காக எல்லாரும் ஒன்றா உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டே டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஊசியும் அவங்கள ஜாயின் பண்ணுறான். அவங்க ரெண்டு பேரும் நல்லா குடிச்சிட்டு ஜாலியாக அவங்களோட சைல்ட்ஹுட் மெமரிஸ் எல்லாம் பேசிகிட்டு இருக்க. அதெல்லாம் பார்க்குற டுவனுக்கு ஒரே வயிற்றுச்சலாக இருக்குது. அவன் அப்படியே ஊசியை முறைச்சி பார்க்க அதை ஊசியும் நோட் பண்ணுறான். இப்போ ரெண்டு பேரும் டின்னர் முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்ப, கோவமாக அவங்கள அனுப்பி வச்சுட்டு வர டுவன் பின்னாடியே இந்த ஷேங் பொண்ணு வரா. அவனை கூப்பிடலாம்னு ட்ரை பண்ண, அப்போ டுவன் லைட்டாக அந்த படிக்கட்டில் ஸ்லிப் ஆகிடுறான். இப்போ அவனும் என்ன சொல்லு அப்படின்னு கேட்க, நிறையா பேசலாம்னு தான் வந்தேன், பட் எதுவுமே ஞாபகம் இல்லை, ஸோ இன்னொரு நாள் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. இப்போ ஸ்லிப் ஆனனால டுவன் காலு வலிக்க ஆரம்பிக்குது. இங்கே ஹோட்டலுக்கு வந்த ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஊசி, நாளைக்கு காலையில் நீ என் கூட சன்ரைஸ் பார்க்க வரியான்னு கேட்க, லூனாவும் ஓகேன்னு சொல்லிட்டு தூங்க போயிடறா. இங்கே டுவன் வீங்கி இருக்கிற அவன் காலுக்கு ஒத்தடம் கொடுத்துட்டு இருக்க. அப்போ குடிச்சிட்டு வர அவன் ஃப்ரெண்ட் அவனோட காலிலையே மறுபடியும் விழ, அவன் காலில் இருக்கிற காயம் இன்னும் பெருசாகிடுது. இப்போ காலையில் ஆகுது. லூனாவை இம்ப்ரெஸ் பண்ண பிரேக்ஃபாஸ்ட்லாம் வாங்கிட்டு சன்ரைஸ் பார்க்க ஊசி வெயிட் பண்ண, லூனா தூங்கியே எந்திரிச்சிருக்க மாட்டா. ஸோ ஊசியும் சரி நீ தூங்குன்னு சொல்லிட்டு அவளுக்கு வாங்கின பிரேக்ஃபாஸ்ட்டை குப்பையில் போட்டுட்டு போயிடறான். இப்போ ட்ரிப் முடிஞ்சு எல்லாருமே கிளம்ப டுவன் மட்டும் நோண்டி நோண்டி போகிறான். அடுத்த நாள் லூனாவும் ஊசியும் பேசிட்டே கிரவுண்டில் நடந்து வர, டுவன் கிட்டே இருந்து நான் 2 நாள் லீவுன்னு மெசேஜ் வருது. உடனே லூனாவும் டுவனை தேடி பாய்ஸ் ஹாஸ்டலுக்கு போக, அவள் வரதை பார்க்குற டுவன் ஃப்ரெண்ட் ஓடி போய் நம்ம டுவன் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறான். இப்போ ரூம்க்கு வர லூனா கிட்ட டுவன் இங்கே இல்லைன்னு சொல்லி அவனோட ஃப்ரெண்ட் அவளை அங்கேருந்து அனுப்பிடுறான். ஆக்சுவலாக டுவன் அங்கே தான் பீரோக்குள்ளே ஒழிஞ்சிட்டு இருந்திருப்பான். இப்போ அவன் லூனாக்கு கால் பண்ணி, சாரி கோச், எங்கள் அம்மா ஊர்லேருந்து வந்தாங்க, நான் அவங்களோட வந்துட்டேன்னு சொல்ல, லூனாவும் சரி ஓகேன்னு சொல்லிடுறா. இப்போ ஸ்போர்ட்ஸ் டேவும் வருது. ஊசியும் லூனாவும் ஒன்றா உட்காந்து பிளேயர்ஸோட பர்ஃபார்மன்ஸை நோட் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக டுவன் 100 மீட்டர் ரேஸ்லேயும் பேர் கொடுத்துருப்பான், பட் அங்கே வந்திருக்க மாட்டான். என்ன ஆச்சுன்னு தெரியலேன்னு சொல்லி வருத்தப்படுற லூனா டுவனை தேடி ஹை ஜம்ப் நடக்கிற இடத்துக்கு வரா. இதை நோட் பண்ணுற ஊசியும் பொசிட்டிவ் ஆகிறான். இங்கே டுவனும் 2.10 மீட்டர்ஸ்க்கான ஹை ஜம்ப் போல் ஜம்ப் பண்ண ரெடி ஆகிட்டு இருக்கான். ஆனால் லூனா அவன் காலில் ஏதோ ப்ராப்ளம்னு கரெக்டாக நோட் பண்ணிடுறா. ஸோ அவனை அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த காலோட நீ காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ண வேணாம்னு சொல்லிடுறா. இப்படி இவங்க பேசிகிட்டு இருக்க அங்கே வர ஹெட் என்ன ஆச்சுன்னு கேட்க, லூனாவும் நடந்ததை சொல்ல, ஹெட்டும் லூனாவை நல்லா திட்ட ஆரம்பிக்கிறாரு. நம்மளால தான் கோச் திட்டு வாங்குறாங்கன்னு சொல்லி டுவனும் காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன்னு சொல்ல,
லூனா அவனை ஸ்டாப் பண்ணி, இந்த உடஞ்ச காலோட நீ விளாண்டினா அந்த காயம் இன்னும் கிரிட்டிக்கல் ஆகி நீ ஃப்யூச்சரில் ஹை ஜம்பே விளாட முடியாத மாதிரி ஆயிடும். ஸோ நீ இங்கேருந்து கிளம்புன்னு சொல்லி அனுப்பி வச்சிட்றா. அவனை காரில் பிக்கப் பண்ணிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறா. அங்கே போனால் லிஃப்ட்டும் வேலை செய்யலை. ஸோ அவனை லூனாவே தூக்கிட்டு போகிறா. இப்படியெல்லாம் கேர் பண்ணுற லூனாவை டுவனுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இப்போ டாக்டரும் காலை செக் பண்ணிட்டு பெருசாக ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்தால் சரியாயிடும்னு சொல்கிறாரு. காலில் காயப்பட்டதை அவகிட்ட சொல்லாதனால லூனா டுவன் மேலே கோவமாக இருக்கா. அவகிட்ட பொய் சொன்னனால இனிமே டுவனுக்கு கோச் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறா. டுவனும் இனிமே இப்படி பண்ண மாட்டேன்னு சொல்லி கெஞ்சி பார்க்குறான். பட் லூனா அதை கண்டுக்காம அங்கேருந்து போயிடறா. இப்போ டுவனும் அதை நினச்சி சோகமாக இருக்க ஊசி அவனுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரான். டுவனும் ஊசி கிட்ட நீங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸா அப்படின்னு கேட்க அவனும் ஆமான்னு சொல்றான். அப்போ நீங்க தான் லூனாவோட பாய் ஃப்ரெண்டான்னு கேட்க ஊசி இது வரைக்கும் இல்லை, அப்படியே நான் அவ பாய் ஃப்ரெண்டா இருந்தாலும் அதை பத்தி உனக்கு என்ன கவலை, உன்னாலதான் இன்னைக்கு லூனா அந்த கோச் கிட்ட திட்டு வாங்கினான்னு சொல்ல டுவனும் அதை நினைச்சு தலையை தொங்க போட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இதோட இந்த எபிசோட் முடியுது. என்னங்க, இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சீக்கிரமே அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். பாய் பாய்.